சமீப காலமாக அம்மா உணவகங்கள் சரியாக இயங்கவில்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கு, ஒரு எண்ணம் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணம் உண்மையாக பார்க்கலாம். முதலாவதாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களினுடைய நிலை என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அனைத்து மக்களும் பயனடையும் வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி அம்மா உணவகம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டன. இந்த திட்டம் ஏழை எளிய மக்கள் மட்டுமல்லாமல் அலுவலக ஊழியர்கள் மாணவர்களையும் கவர்ந்ததோடு பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டன. நாமக்கல் நகரத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு திருச்சி சாலை மற்றும் பூங்கா சாலையில் என 2 அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டு நாமக்கல் நகராட்சி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை திறக்கப்படுவதோடு உணவகத்தில் இட்லி ஒன்றுக்கு 1 ரூபாயும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த அம்மா உணவகம் தொடங்கிய நாட்களில் நாள் ஒன்றுக்கு 300க்கும் மேற்பட்டோர் இந்த உணவகத்தை பயன்படுத்தினர். தற்போது 200க்கும் குறைவாகவே பொதுமக்கள் வருவதால் அம்மா உணவகம் காலியாகவே காட்சியளிக்கிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அம்மா உணவக திட்டம் அடித்தட்டு மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அதிகமான முறையில் உதவி கொண்டிருந்தது. இந்த உணவு ஆரம்பத்தில் நாங்கள்லாம் போய் சாப்பிட போகும் பொழுது கூட்டம் அதிகம் அலைமோதும். டோக்கன் வாங்கி கொண்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் போக 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 பார்க்கும் பொழுது இதுக்கு சாப்பாடு அங்கே சாப்பிட்றதுக்கு கூட ஆள் இல்லாமல் ஈயாடக்கூட நிலைமை வந்துருச்சு. மேலும் இங்கு வழங்கப்படுகின்ற உணவு தரமாகவும் சுவையாகவும் இல்லை என்பதாலும் இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும் உணவகத்திற்கு வரும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொஞ்சம் வெரைட்டியாக போட்டால் கொஞ்சம் நல்லா சாப்பிடும் பொதுமக்கள் சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எனி டைம் இதே 3 வேளையும் இதே சாப்பிட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா பருப்பு சாம்பார் தயிர் சாதம் இதே தான் இருக்குது. அப்போ மறுபடியும் மக்கள் என்ன மறுபடியும் ஹோட்டல் பக்கம் திரும்ப போயிடுவாங்க. அப்போ அம்மா உணவு மறுபடியும் டல் ஆகிடும். தொடக்கத்தில் இருந்த வரவேற்பு தற்போது தரம் இல்லாத உணவால் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதுவும் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிகாரிகள் அம்மா உணவகத்தை கண்டு கொள்வதில்லை. மேலும் இரவு நேரங்களிலும் உணவகத்தை திறக்க வேண்டும், ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை கைவிட்டு விடாமல் தொடர்ந்து நடத்திட சிறப்பு அதிகாரிகளை நியமித்து கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அம்மா உணவகத்தில் ஃபஸ்ட்டு வச்ச ஜோரில் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு கும்பல் ஜனங்கள்லாம் நிறைய ஏறினாங்க. இது ஏழை ஜனங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் இப்போ வர வர சரியில்லை. அதனுடைய தரமும் அந்த சாப்பாடோ அவங்க செய்கிறதோ ஏதோ ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. அந்த சாப்பாடு முன்ன மாதிரி அந்த கும்பல் இல்லை. அதனால் இப்போ அதை கொஞ்சம் கவனத்தில் இந்த அதிகாரிங்க எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவு தரமில்லாமல் உணவுகளை பொதுமக்கள் கீழே கொட்டுகிறார்கள். அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் கடமைக்காக பணியாற்றுவதாகவும் தரமில்லாத உணவுகளை சாப்பிட்ட தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் இங்கு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இப்போ அம்மா முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு இதில் ஒரு அசட்டை காட்டப்படுகிறது. என்ன இந்த உணவு எப்படி தயார் பண்ணுறாங்க, இதனுடைய குழம்பு என்ன கொடுக்குறாங்க, அதெல்லாம் மாதிரி கிடையாது. மக்களே பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சாம்பார் சாதம் சரியில்லைங்க, தக்காளி சாதம் சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. குடும்பத்துடன் தனியார் உணவகங்களில் சாப்பிட்டால் அதிக விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அம்மா உணவகத்தில் உணவின் விலை குறைவாக இருப்பதால் தான் இந்த திட்டம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இங்கு பெண்கள், முதியோர்கள், சிறுவர்கள் அமர்ந்து சாப்பிட இருக்கை போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் மட்டுமே வழங்காமல் விதவிதமான கலவை சாதங்கள் வழங்குவதோடு சுகாதாரமாகவும் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனால் வந்தவங்களையும் நல்லா கவனிக்கிறாங்க. ஆனால் ஒன்று இந்த டேபிள் போடணும். தயிர் சாதம், சாம்பார் சாதம்லாம் நல்லா இருக்குங்க சார். ஆனால் கொஞ்சம் எப்போ வந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் கொடுத்தாங்கன்னா நல்லது சார். இப்போ தினமும் வேலைக்கு வந்தால் தான் ஊதியம் எனவும், விடுமுறை எடுத்தால் அன்றைக்குரிய ஊதியம் 250 ரூபாய் வழங்கப்படாது எனவும், இந்த வேலையை நம்பிதான் தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். எனவே அனைத்து ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கூறும் குறைகளை கேட்டு தாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதாகவும் அம்மா உணவக ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். நாங்கள் 12 பேர் மொத்தம் பணி புரியுறோங்க. எல்லாமே கலந்து செய்வோம், தொழில் எல்லாமே கலந்து செய்வோம். எங்களோட கோரிக்கை என்னங்கன்னா இந்த உணவகம் நிரந்தரமாக கொண்டாந்துடும். இந்த தமிழ்நாடு முழுவதுமே இருக்குது அம்மா ஊழியர் எல்லாத்துக்குமே நிரந்தரமாக இந்த பணியை நிரந்தரம் செஞ்சு கொடுக்க சொல்லி நாங்கள் அரசு கவர்மெண்ட் இதுக்கு கேட்டுட்ருக்கோம். ஏழை மக்களின் பசியை போக்கு உருவாக்கப்பட்ட இந்த திட்டம்
முறைகேடுகளை கலைந்து அனைவருக்கும் பயனடையும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.